ராதே கிருஷ்ணா. எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் ஒரு முக்கியமான அதே சமயம் ரொம்பவும் புத்திசாலியான உயிரினத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். சமீபத்தில் நான் சியாட்டில் மிருகசாலைக்கு, அமெரிக்காவில் உள்ள சியாட்டில் மிருகசாலைக்கு போயிருந்தேன். அங்கே பார்த்த விலங்குகளை பற்றி நான் 2 பார்ட்டாக இதே சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். இது 3வது பகுதி. இந்த வீடியோவில் நாம் மெயினாக பார்க்க போகிறது கொரில்லா தான். அங்கே கொரில்லாக்களை பார்த்தபோது ஒரு சுவாரஸ்யமான காட்சி கிடைத்தது. ஒரு 4 அல்லது 5 கொரில்லாக்கள் ரொம்ப அமைதியாக சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. அதில் ஒன்று கண்ணாடி ஜன்னல் பக்கத்தில் ரொம்ப நிதானமாக புல்லை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது. நிஜமாக அந்த காட்சி ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. சரி, இந்த மென்மையான ராட்சதர்களை பற்றி நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய சுவாரஸ்யமான விஷயங்கள் என்னன்னு பார்ப்போமா? கொரில்லாக்கள் நம்மோட மரபணுவில், டிஎன்ஏல சுமார் 98% ஒத்துப்போகுதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அதனால தான் அவங்க முக பாவனைகளும் உணர்ச்சிகளும் அப்படியே மனுஷங்க மாதிரி இருக்கும். சிரிக்கிறது, விளையாடுறது, வருத்தப்படுறதுன்னு எல்லாமே அவங்களுக்கு தெரியும். நீங்கள் வீடியோவில் பார்த்த மாதிரி அவங்க ஏன் புல்லை சாப்பிட்றாங்கன்னு யோசிக்கிறீங்களா? கொரில்லாக்கள் பெரும்பாலும் தாவர உண்ணிகள். அவங்க உணவோடு பெரும்பகுதி இலைகள், செடிகள், தண்டு, மூங்கில் மற்றும் பழங்கள் தான். ஒரு நாளைக்கு ஒரு வளர்ந்த ஆண் கொரில்லா கிட்டத்தட்ட 18 கிலோவுக்கும் அதிகமான உணவை சாப்பிடும். ரொம்ப முக்கியமாக அவங்க காடுகளை பாதுகாக்கிற தோட்டக்காரர்கள்னே சொல்லலாம். ஏன்னா அவங்க சாப்பிட்டு போடுற விதைகள் மூலமாக தான் காடுகள் வளருது. பொதுவாக கொரில்லாக்கள் ஒரு குடும்பமாக தான் இருப்பாங்க. ஒரு குழுவில் 5 முதல் 10 உறுப்பினர்கள் வரை இருப்பாங்க. இதுக்கு தலைமை தாங்கிறது தான் அந்த சில்வர் பேக்ங்கிற ஒரு கொரில்லா. 12 வயசுக்கு மேல் வளர்ந்த ஆண் கொரில்லாக்களோட முதுகில் வெள்ளை போர்வை மாதிரி முடி வளரும். அதனால தான் அவங்களை சில்வர் பேக்னு சொல்கிறாங்க. இவங்க தான் அந்த தாராள மனசு கொண்ட குடும்ப தலைவர்கள். நிறைய பேர் கொரில்லாக்களை பார்த்தா பயப்படுவாங்க. ஆனால் உண்மை என்னன்னா அவங்க ரொம்ப அமைதியான கூச்ச சுபாவம் கொண்ட விலங்குகள். அவங்களை யாரும் தொந்தரவு செய்யாதவரை அவங்க யாரையும் தாக்குறதில்லை. மார்பை தட்டி கொள்வது அவங்க கோபத்துக்காக இல்லை, எதிரிகளை பயமுறுத்தி தன் குடும்பத்தை காக்க அவங்க செய்கிற ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை தான். இந்த காடுகளின் ராட்சதர்கள் அழியும் நிலையில் இருக்காங்க. அவங்களை பாதுகாக்கிறது நம்ம ஒவ்வொருத்தரோடையும் கடமை. அடுத்து மெதுவாக நடந்து நம்ம அடுத்து என்ன விலங்க பார்த்தோம்னு பார்க்கலாமா? வாங்க. கொரில்லாக்களை பார்த்த கையோட அடுத்து என்னை கவர்ந்த இன்னொரு அழகான உயிரினம் இதுதான். இதோ பாருங்க, இந்த கருப்பு வெள்ளை நிறத்தில் ரொம்ப ஸ்டைலாக உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்கிறவங்களை என்னன்னு தெரியுமா? இவங்க தான் பிளாக் அண்ட் ஒயிட் கொலோபஸ் குரங்குகள். பார்க்குறதுக்கே ஏதோ ஒரு ஸ்பெஷல் சூட் போட்ட மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது இல்லை? முதல்ல இவங்களை பற்றி ஒரு சின்ன விஷயம். கொலோபஸ் அப்படின்னு கிரேக்கத்தில் துண்டிக்கப்பட்டவர்னு அர்த்தம். அது ஏன் தெரியுமா? மற்ற குரங்குகளைப் போல இவங்களுக்கு பெருவிரல் கிடையாது. ஆனால் அது ஒரு குறையே இல்லை. ஏன்னா அந்த விரல் இல்லாத அமைப்பே மரக்கிளைகளில் இவங்களுக்கு ரொம்ப வேகமாக ஓடுறதுக்கும் குதிக்கிறதுக்கும் வசதியாக இருக்குது. நாம் போகும்போது இவங்க ரொம்ப அமைதியாக தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நிஜத்தில் இவங்க ரொம்ப சுறுசுறுப்பானவங்க. ஆப்பிரிக்காவோட அடர்ந்த காடுகளில் மரங்களுக்கு மேலே வாழ்கிறவங்க. இவங்க தூங்கும் போதே தங்களுக்கு பிடித்தமான அந்த ஸ்டைலிஷ் கைப் போன்ற வெள்ளை ரோமங்களை உடம்பை சுற்றி போர்த்திக்கிட்டு தூங்குவாங்க. பார்க்க ஏதோ ஒரு சின்ன பஞ்சு மிட்டாய் மாதிரி இருப்பாங்க. இவங்க சாப்பாடு விஷயத்தில் ரொம்ப கெட்டிக்காரங்க. இவங்களோட வயிறு ரொம்ப பெரியது. இது மற்ற குரங்குகளை விடவும் புற்கள் மற்றும் இலைகளை ஜீரணிக்கிற சக்தி வாய்ந்தது. அதனால தான் இவங்க மரத்தில் இருக்கிற இலைகளையே முக்கிய உணவாக சாப்பிட்றாங்க. இவங்க ஒரு நாளைக்கு நிறைய நேரம் இப்படி ஓய்வெடுக்கிறதுக்கு காரணமே அந்த உணவை ஜீரணிக்கத்தான். கவனிச்சிங்களா? இவங்க உடம்பை விட வால் ரொம்ப பெருசாக அழகான வெள்ளை நிறத்தில் இருக்குது. இந்த வால் மரங்களில் தாவி குதிக்கும் போது ஒரு பேலன்ஸராக செயல்படுது. பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு அழகான ஸ்கார்ஃப் மாதிரி இருக்குது இல்லை? இந்த ஜூவில் போகிறதுனால தான் இவ்வளவு அழகான விசித்திரமான விலங்குகளை நம்மால் பக்கத்தில் பார்க்க முடியுது. இவங்களை விடவும் இன்னொரு ஆச்சரியமான விலங்கை அன்னைக்கு நான் பார்த்தேன். அதை பற்றி அடுத்து நான் சொல்ல போகிறேன். இந்த பிளாக் அண்ட் ஒயிட் கொலோபஸ் குரங்குகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கமெண்டில் சொல்லுங்க. மறக்காம நம்ம ராதே கிருஷ்ணா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து என்ன விலங்க பார்த்தோம்னு மெதுவாக நடந்துக்கிட்டே போய் பார்க்கலாமா? வாங்க. அடுத்ததாக நாம் பார்த்தது மடகாஸ்கர் உலகின் கியூட் லீமர்கள். இவங்களைத்தான் பார்த்தோம்.
இன்னைக்கு மடகாஸ்கர் படத்தில் வர்ற கிங் ஜூலியன் மாதிரியே ரொம்ப ஸ்டைலான துள்ளி குதிக்கிற ஒரு உயிரினம். அதுதான் ரிங்டெயில்டு லீமர். சியாட்டில் மிருக காட்சி சாலையில் மடகாஸ்கர் பகுதிக்கு போனப்போ இவங்க பண்ணுற சேட்டைகளை பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் அவங்க ரொம்ப தூரத்தில் இருந்ததுனால கேமராவில் அவ்வளவா எடுக்க முடியல. இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். முதல்ல இவங்களோட வாலையே கவனிங்க. அந்த வால் கருப்பு வெள்ளை நிறத்தில் 13 வளையங்கள் இருக்கும். அது மட்டும் இல்லை, இவங்களோட உடல் நீளத்தை விட அவங்க வால் நீளமானது. இவங்க கூட்டமாக நடக்கும்போது மற்ற லீமர்கள் தொலைஞ்சு போகாமல் இருக்க தன்னோட வாலை ஒரு ஃப்ளாக் மாதிரி மேலே தூக்கி பிடிச்சிப்பாங்க. பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இல்லை? லீமர்கள் ஒரு விசித்திரமான பழக்கம் வச்சுருக்காங்க. காலையில் சூரியன் உதிச்சதும் சூரியனை வணங்குற மாதிரி கைகளை விரித்து உட்கார்ந்துப்பாங்க. இதை பார்க்குறதுக்கு ஏதோ யோகா பண்ணுற மாதிரி இருக்கும். உடம்பை வார்ம் அப் பண்ணிக்கத்தான் இப்படி பண்ணுறாங்க. நிஜ வாழ்க்கையில் கிங் ஜூலியன் இல்லைங்க, இங்கே குவீன் தான் பவர்ஃபுல். லீமர்கள் குழுவில் பெண்கள் தான் தலைவிகளாக இருப்பாங்க. இவங்க தான் சாப்பாட்டை தேடி போகிறதுலேயும் கூட்டத்தை வழி நடத்துறதுலேயும் முடிவெடுப்பாங்க. இதனாலேயே லீமர் குடும்பத்தில் பெண் லீமர்களுக்குத்தான் முதல் மரியாதை. ஒரு சின்ன ஆச்சரியமான விஷயம், ஆண் லீமர்களுக்குள்ள சண்டை வரும்போது அவங்க வாலு ஒரு விதமான வாசனை திரவியத்தை தடவி அதை எதிரி மேலே வீசி ஸ்டிங் பைட்டிங் பண்ணுவாங்க. கேட்குறதுக்கே கொஞ்சம் விசித்திரமாக இருக்குல்ல? மடகாஸ்கர் தீவில் மட்டும்தான் இவங்க இயற்கையாக வாழ்கிறாங்க. ஆனால் காடுகள் அழியறதுனால இவங்க இப்போது ஆபத்தான நிலையில் இருக்காங்க. இந்த அழகான உயிரினங்களை நாம் காப்பாற்றணும். அப்படி இன்னைக்கு மிருகக்காட்சி சாலையில் கொரில்லாக்கள் லீமர்கள்னு எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக பார்த்துட்டு இருந்தோமா, திடீர்னு எதிர்பாராத திருப்பம் ஏற்பட்டது. அது என்னென்ன, ஒரு ஜூவில் எமர்ஜென்சி அறிவித்தாங்க. அதாவது அவசர நிலை. நிர்வாகம் எல்லோரையும் பாதுகாப்பாக வெளியேற சொன்னாங்க. நிஜத்தை சொல்லப்போனால் கொஞ்சம் பதட்டமாக தான் இருந்தது. ஆனால் பாதுகாப்பு தானே முக்கியம் இல்லையா? திட்டமிட்டபடி எல்லா விலங்குகளையும் பார்க்க முடியலைன்னாலும் பாதுகாப்பாக வெளியே வந்தது மனசுக்கு ஆறுதலாக இருந்தது. சில நேரங்களில் வாழ்க்கை நாம் நினைக்கிற மாதிரி நடக்கிறதில்ல. ஆனால் அதுலேயும் ஒரு அனுபவம் இருக்குது. மிருகக்காட்சி சாலையிலிருந்து வந்த உடனே பக்கத்தில் இருந்த அந்த பூங்காவுக்கு போனோம். அங்கே இருந்த அமைதி அந்த அவசரத்தில் இருந்து விடுபட ரொம்ப உதவியாக இருந்தது. பூங்காவோட அந்த அமைதியான சூழலில் உட்காந்து கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்தோம். இயற்கையோட மடியில் அந்த மாலை நேரம் ரொம்ப அழகாக இருந்தது. அங்கே உட்கார்ந்து யோசிக்கும் போது ஒன்று தோணுச்சு, திட்டமிட்டதை விட அந்த நிமிஷத்தில் கிடைக்கிற நிம்மதிதான் முக்கியம். அந்த பூங்காவோட அமைதியும் காத்தோட சத்தமும் ஒரு நீண்ட நாள் பயணத்தோட களைப்பை போக்கிடுச்சு. பூங்காவில் கொஞ்ச நேரம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே மெதுவாக வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அன்னைக்கு நாள் முழுக்க நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள், அந்த திடீர் அவசர நிலை, அப்புறம் பூங்காவோட அமைதி, இப்படி ஒரு கலவையான அனுபவமாக அந்த நாள் அமைஞ்சது. நண்பர்களே, வாழ்க்கையில் எப்போவுமே எல்லாம் திட்டமிட்டபடி நடக்கும்னு சொல்ல முடியாது. சில சமயம் இப்படி திடீர் மாற்றங்கள் வரும்போது அதையும் கடந்து வந்து ரிலாக்ஸ் பண்ணுறது தான் வாழ்க்கை. நீங்கள் எப்போதாவது இப்படி மிருகக்காட்சி சாலையில் அல்லது சுற்றுலாவிலேயோ திடீர்னு வெளியேற வேண்டிய சூழல் வந்திருக்கா? அந்த அனுபவத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம ராதிகிருஷ்ணா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.